ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ இணையத்தில் ஒரு முக்கியமான வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை குஷ்பு இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகளுக்கு திருமணமானது நடந்தது. அந்த திருமணத்தில் இடைபெற்ற ஒரு காட்சி தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த காட்சி என்னங்கிறது இப்போ நீங்கள் இமேஜ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை த்ரிஷா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலந்துருக்கிறாங்க. நடிகை த்ரிஷா விஜயோடு வந்தாங்களா வரலையா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்தது. ஸோ அந்த பேசும் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக த்ரிஷா மட்டும்தான் இந்த திருமணத்தில் கலந்துருக்கிறாங்க. கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்கள் இல்லை. ஸோ கூட வேற ஒரு டாப் நடிகர் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த நடிகர் யார் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ எங்கே திருமணம் நடந்தது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன், அதையும் இந்த வீடியோவில் பாருங்கள். சரி வாங்க என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். குஷ்புவின் மகள் திருமணத்திற்கு நடிகை த்ரிஷா வேற லெவலில் வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குஷ்பு மகள் கல்யாணத்தில் த்ரிஷா மட்டும் வந்தது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ விஜய் மட்டும் வரல. ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது. ஸோ ரசிகர்கள் இப்போ இந்த விஷயத்தை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடிகை குஷ்பு இயக்குனர் சுந்தர் சி தம்பதியின் மூத்த மகள் அவந்திகாவுக்கோ ஷர்வன் சீனிவாசனுக்கோ கோவாவில் உள்ள நட்சத்திர ரெசார்ட்டில் பிரம்மாண்டமாக திருமணமானது நடைபெற்றது. இந்த திருமணம் சினிமா உலகின் மிகப்பெரிய நட்சத்திர சந்திப்பாக மாறியிருந்தது. மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, அமலா, வெங்கடேஷ், அனில் கபூர், ஜாக்கி ஷர்ஃபா, பூர்ணிமா பாக்கியராஜ், சரிதா, பிருந்தா மாஸ்டர் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் மணமக்களை நேரில் வாழ்த்தினர். குஷ்புவுக்கு நெருக்கமான நடிகை த்ரிஷாவோ தங்க நிற சேலையில் திருமணத்தில் கலந்து கொண்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தார். முன்னதாக 25 பேர் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்ற தகவல்கள் வெளியான நிலையில் பின்னர் பல முன்னணி திரைப்பிரபலங்கள் கோவாவில் ஒன்று கூடியது ரசிகர்களுக்கு இப்போ இன்ப அதிர்ச்சியாக அமைந்திருக்கு. ஆனால் திருமணத்தை விட சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்ட கேள்வி இப்போ ஒன்று தான். குஷ்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரில் முதலமைச்சர் விஜய்க்கு போய் பத்திரிக்கை வச்சாரு. அப்படி பத்திரிக்கை வச்சு ஏன் அவர் நேரில் வரல அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியாக பரவிட்டுருக்கு. திருமணத்திற்கு முன்பே குஷ்புவும் சுந்தர் சியும் நேரில் சென்று விஜயை சந்தித்து அழைப்புதல் வழங்கியிருந்தனர். அதனால் அவர் கோவாக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இப்போ வீடியோலையோ அந்த திருமணத்திலையோ அவர் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிருச்சு. இதற்கு பல்வேறு காரணங்கள் சமூக வலைத்தளங்களில் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு வருது. திருமணத்திற்கு முந்தைய நாளில் சென்னை முழுவதும் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகள், புதிய சிறப்பு பேருந்துகள் சேவை தொடங்கி வைத்த நிகழ்வு, தொடர்ந்து சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் உள்ளிட்ட முக்கிய அரசு நிகழ்ச்சிகள், இதெல்லாம் தான் முதலமைச்சர் விஜய் நேரடியாக பங்கேற்கிறது இருந்ததுனால இங்கு பங்கேற்க முடியல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதோடு அரசு பொறுப்புகள் காரணமாகவே அவர் கோவா செல்ல முடியாமல் போயிருக்கலாம் என்ற கருத்தை பலர் அவருக்கு முன்வைத்து வருவது குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விவாதமும் சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டே இருக்கு. விஜயின் பிறந்த நாளுக்கு ஒரு நாள் தாமதமாக த்ரிஷா வெளியிட்ட கேக் வெட்டும் புகைப்படம் பல நாட்களாக இணையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த புகைப்படம் உண்மையா ஏஐயா என்ற விவாதம் இன்னும் முழுமையாக அடங்காத நிலையில் மீண்டும் இருவரும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் தேவையற்ற பேசும் பொருள் உருவாகலாம் என்பதால் விஜய் அந்த நிகழ்ச்சியை தவித்தாரா என்ற கேள்வியோ சில நெட்டிசன்கள் எழுப்பி வராங்க. இதற்கு எந்த அதிகார துகள்களும் தாள்களும் வெளியாகவில்லை. இதற்கிடையே கோவா திருமணத்தில் த்ரிஷா தனியாக கலந்து கொண்டது விஜய் ரசிகர்களிடையே மற்றொரு விவாதத்தை உருவாக்கியுள்ளது. திருமணம் முடிந்தது, ஆனால் இன்னும் ரிசப்ஷன் இருக்கே என்பது தற்போது ரசிகர்களின் பேச்சாக உள்ளது. ஸோ இதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது.
ஆக்சுவலி சென்னையில் நடைபெற உள்ள திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்வாரா, திரிஷாவும் வருவாரா, இருவரும் ஒரே மேடையில் உடையில் வருவார்களா, அல்லது இந்த முறை எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்விகளே சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருதுன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. மொத்தத்தில் அவந்திகா ஷர்வன் திருமணத்தை விட விஜய் ஏன் வரவில்லை, ரிசப்ஷனில் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தான் தற்போது ரசிகர்களிடையே மிக ட்ரெண்டாக மாறியிருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியாகவில்லை. அதே போல குஷ்பு மகள் அவந்திகாவின் திருமணம் தான் பலரது கவனத்தையும் வியப்பையும் இப்போ பெற்று வந்துட்டுருக்கு. நெருங்கிய சொந்தங்கள், திரை உலக முக்கிய பிரபலங்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த விழாவில் விஜய் பங்கேற்காதது இப்போ வரைக்கும் குறையாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. த்ரிஷா சென்றிருக்கிறதுடைய ஃபோட்டோக்கள் வெளியாகி சோசியல் மீடியா பக்கத்தில் அவருடைய சாரி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துட்டுருக்கு. தென்னிந்திய திரையுலகமே எதிர்பார்த்த நடிகை குஷ்பு, இயக்குனர் சுந்தர்சி தம்பியினருடைய மூத்த மகள் அவந்திகாவின் திருமணம் கோவாவில் உள்ள சொகுசு ரெசார்ட்டில் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. மணமகன் ஷர்வன் சீனிவாசனுக்கு அவந்திகாவிற்கும் பெற்றோரால் நிச்சயம் செய்யப்பட்டு நெருங்கிய சொந்தங்கள் முன்னிலையில் தாலி கட்டக்கூடிய வைபவம் நடந்தது. ஸோ இந்த திருமண விழாவில் குஷ்புவின் மிக நெருங்கிய தோழிகளான ராதிகா சரத்குமார், சுகாசினி, பூர்ணிமா பாக்கியராஜ், சரிதா மற்றும் நடன இயக்குனர் பிருந்தா மாஸ்டர் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடப்படுது. மேலும் டைரக்டர் இயக்குனர் கே பாக்கியராஜ் தனது முழு குடும்பத்தோடு நடிகர் ஜெயம் ரவியின் முன்னாள் மனைவி ஆர்த்தி ரவியும், தெலுங்கு முன்னணி நடிகர்களான நாகார்ஜுனா, வெங்கடேஷ் ஆகியோரும் கோவாவிற்கு நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தியுள்ளனர் என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து சென்னையில் பிரம்மாண்டமான வரவேற்பு ரெடியாயிட்டிருக்கு. நடிகை த்ரிஷாவும் திருமணத்தில் பங்கேற்க கோவா சென்று காலையிலேருந்தே மீடியாக்களில் வட்டமடித்து வந்தது நாம் பார்த்தோம். இப்போ வீடியோவில் த்ரிஷா மட்டும்தான் கோவா சென்றிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அக்கா குஷ்புவின் அழைப்பை ஏற்று முதலமைச்சர் விஜய் அவரோடு இணைந்து சென்றுள்ளாரா என்ற எதிர்பார்ப்பை கிளம்பியதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக த்ரிஷா மட்டுமே இருந்த காட்சி இப்போ வெளியாயிருக்கு. சமீப காலமாகவே முக்கிய திருமணங்கள் மற்றும் துக்க நிகழ்வுகளில் விஜய் மற்றும் த்ரிஷா ஆகிய இருவரும் ஒன்றாக வருகை தருவது வழக்கமாக வைத்திருக்கின்றனர். அதுலேயும் குறிப்பாக இருவரும் ஒரே மாதிரியான கலரில் அல்லது ஒரே மாதிரியான டிசைனில் ட்வின்னிங் உடைகளை அணிந்து வருவது இவர்களின் அடையாளமாகவே மாறிவிட்டது. அதனால தான் கோவா திருமண நிகழ்வுகளும் அப்படியான ஒரு மாதிரியான உடையில் இருவரும் மாசாக எஞ்சி கொடுப்பார்களா என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அந்த எதிர்பார்ப்பை இப்போ உடைந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரு வேளை இன்னும் சென்னையில் ரிசப்ஷன் இருக்குது, அதுக்கு ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் ஹாட்டாக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் அப்டேட்டான நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.